ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நான் என்ன விளாட்லான்னு கேட்டிருந்தேன். போஸ்ட்டில் ஹைட் அண்ட் சீக் விளாட்லான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஹைட் அண்ட் சீக் விளாட்லான்னு வந்திருக்கோம். அடுத்த மேட்ச்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். பாதியிலேருந்து காட்டினா உங்களுக்கு புரியாது. நான் விளாண்டாலும் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. இவங்க விளாட்றத பார்த்து நம்மளுக்கு போர் அடிக்காதா? அதனால் அடுத்த மேட்ச்லேருந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே இப்போ அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இப்போ என்ன வருதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈத்தன் பெட்ரூம். இவன் பெட்ரூமில் கொஞ்சம் ஈஸியாக ஒளியறதுக்கு இடம் அட்டிக்கில் தான் ஈஸியாக ஒளியலாம். இதெல்லாம் ஒளிய முடியாது, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம மாட்டியிருப்போம். கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த புக் மேலே ஏறி லேப்டாப்புக்கு பின்னாடி ஒழிஞ்சுப்போமா? லேப்டாப்புக்கு பின்னாடி ஒழிஞ்சா நம்ம மாட்டிப்போம்ல. தொப்பிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தொப்பிக்குள்ளே போயாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒழிவோம். இட்டுன்னா இதே இடத்துல தான் இருக்கான். இட்ட நம்மள்கிட்ட வந்தால் நைஸாக எல்லாத்துலேயும் புந்து போயிடணும். இன்றைக்கி ஒரு 3 மேட்ச் கிட்ட விளாடுவேன். ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் 11 செகண்டு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அவ்வளோதான். இப்போ எல்லோரும் வருவாங்க. இவன் தான் ஒரே இடத்துல நிற்கிறான். இன்னும் நம்ம போகிற வழியில் வரான். கீழே இறங்கிட்டான். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி தான். இதுக்குள்ளே போனால் இது டப்பாக்குள்ளே நிறைய பேர் பண்ணணும்னு நினச்சான். யாருமே இல்லை. மூஞ்சி வாடிட்டு பயப்புலிக்கு. படிக்கட்டில் ஏற போகிறானா? படிக்கட்டில் ஏறாமல் நான் பின்னாடி வா. இங்கெல்லாம் யாரா ஒளிவா? ஏன் அந்த கிட்டாருக்கு பின்னாடி கூட இருக்கலாம். ஜம்பிங் நம்மளுக்கு பக்கத்துலையா இருக்கான். இங்கே பக்கம் அவசரத்தில் அங்கே போயிட்டுருக்கான். நம்மளுக்கு சேஃப்டி தான். அதுவும் அங்கே லேப்டாப்புக்கு பின்னாடி ஒரு தொப்பி இருக்கும். அதில் தான் நம்ம ஒழிஞ்சிருக்கோம். இவனுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. எவனையுமே காணும். 4 பேர் தான் இருக்கோமா? அதனால தான் பயப்புள்ள இம்மா திணறான். என்ன அங்கே எலியெல்லாமா வளர்ப்பாங்க? ஈத்தன் பெட்ரூமில் எலி வளர்க்குறான். ஆனால் அந்த ரூமில் ஒரு சீஸ் கூட இல்லை. அந்த எலி பாவம் சோறு கூட வளர்க்கான் போடாமல் வளர்க்குறான். இவன் என்னைக்கு நம்மளை கண்டுபிடிக்கிறது? ஒருத்தவனை கூட கண்டுபிடிக்கல இன்னைக்கு. அவ்வளோதான். பொம்மைக்கு பின்னாடி லாக் ஆகிட்டான். நான் திரும்பி வெளில வந்துட்டான். என்னடா செவுத்துல போய் முட்டிகிட்ருக்க? ஐயோ, கொஞ்சம் ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து 2 வீடியோ போட்டதுனால கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவனை கூட இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த ஒரு மேட்சோட போதும்னு நினைக்கிறேன். நெட்வொர்க்கு ப்ராப்ளம் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேணால் ஒரு 3 மேட்ச்சு போடுறேன். இவன் தான் கிட்டாருக்கு பின்னாடி இருக்கணும்னு சொன்னோன்னே பின்னாடி போகிறான். பனானா வாழைப்பழ பொம்மைலாம் இருக்குது. நான் முன்னாடிலாம் விளாட்றப்ப இந்த புக்குக்கு முன்னாடி தான் ஒழிஞ்சிருப்பேன். இது அங்கே யாரும் நின்ன மாரி இல்லை உங்களுக்கெலாம். இன்னும் ஒருத்தவங்க கூட கண்டுபிடிக்கல.
பக்கத்தில் தேடாமல் எங்கேயும் அட்டாக போய் தேடுறான். ஐயோ நம்மள்கிட்ட வரானே. இல்லை நம்மள்கிட்ட வரல. அந்த தொப்பிக்கிட்ட டெலிபோர்ட்டர் இருந்தால் நம்ம மாட்டிப்போம். நம்ம அந்த தொப்பிக்கிட்ட டெலிபோர்ட்டர்லாம் இல்லை. அவன் என்ன நினச்சிக்கிட்டானே கிட்டக்க இருந்தால் மாட்டிப்போன்ட்டு எட்டக்கு போய் ஒழிஞ்சிருப்பாங்கன்னு நினச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே திரும்பி போய்க்கிறான் பார்க்குறான். போன வாட்டி எல்லாருப்போ எல்லோரும் இங்கே தான் ஒழிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலே இங்கே பார்த்துட்ருக்கான். 4 பேர் தான் இருக்கும் இந்த சர்வரில். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை. 4 பேர் தான் காட்டுது. 4க்கு 4 அப்படியே தான் இருக்கு. என்ன நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டோம். யாரையுமே கண்டுபிடிக்கல அந்த பொண்ணு. இப்போ வந்து என்ன வரும் போதே, எனக்கு அட்டிக்கு தான் வேணும். எப்போவுமே நம்ம அட்டிக்கு தான். பேக்யார்டு அதில் அந்த புல்லை லாஸ்ட்டில் ஒழிஞ்சிக்கிட்டாலே யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நெட்வொர்க் ப்ராப்ளத்தினாலேயே சொல்லி முடிஞ்சிடும். ஆனால் நம்ம மாட்டல. ஒன்றுமே முடியாது. ஒரு மேட்ச்சில் சர்வே ஆகிடும். எல்லாம் வந்தாச்சு. அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே அந்த வெள்ளையோட வெள்ளையா நின்று தான் நம்ம கொம்பு தான் சேவிங் பண்ணுறோம். உங்களுக்காக ஒரு அமௌண்ட் போடுவோமா? சொல்லி முடிச்சு விட்ற போகிறோம். ஆனால் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாதிக்கிட்ட போவோமா? இங்கே போனால் செத்துறோன்னு நினைக்கிறேன்ல செத்துறோம். இப்போ வந்து மேட்ச்சு போயிட்டுருக்கு. நம்ம இன்னைக்கு இதோட போதும்.